ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிலா மீனாவை காலேஜில் விட்டு அவளுடைய கம்பெனிக்கு போகிறாள். அங்கே அவ கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது அவளுக்கு பின்னே வந்த அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வைஷு நிலா கிட்ட, ஏண்டி என்னாச்சு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க என கேட்டாள். அதற்கு நிலா, ஆமாண்டி, சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒருத்தன் வர வழியில் காரில் என்னை ஆரம்பித்தவள் வரும் வழியில் அந்த நடந்த எல்லாவற்றையும் கூறியிருந்தாள். அதனை ஹோஹோ என கேட்ட வைஷு, ஆமாம், உன் தங்கச்சி அவனை சும்மாவா விட்டா என்றாள். அவளை பற்றி உனக்கு தெரியாதாடி, அந்த கார் ஓனர் கிளின்னு கிழிச்சிட்டா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் என்றாள் நிலா. அதான பார்த்தேன். சரி, அப்படி என்ன பேசுனா சொல்லு என வைஷு கேட்கா. அதுவா என நிலா இழுத்தவள் வைஷுவின் பின்னிற்கும் அந்த நபரை கண்டு தன் வாயை மூடிக்கொண்டாள். நிலா, என்னடி அதுவான்னு கேட்டுட்டு இப்படி என் பின்னாடி பேய பார்த்த மாதிரி வாயை மூடிட்டு நிற்கிற, என்ன ஆச்சு என அவளும் திரும்பி பார்க்க அவள் வாயும் தன்னால் மூடிக்கொண்டது. வைஷுக்கு பின்னே நின்று கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, அந்த கம்பெனியின் மேனேஜர். அவரை பார்த்துதான் இருவரும் தங்கள் வாயை மூடிக்கொண்டனர். கம்பெனிக்கு வந்த வேலையை பார்க்கணும், இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வர்றது லேட்டு, இதில் டைம் வேஸ்ட் வேறு. போங்க, போய் வேலையை பாருங்க என திட்டிவிட்டு சென்றார் அந்த மேனேஜர். போச்சா, வந்த உடனே இவர்கிட்ட திட்டுவாங்க, நாள் போன மாதிரி தான் என வைஷு புலம, கம்முனு இருடி, போனவர் மறுபடியும் திரும்பி வந்துட போகிறாரு, வா போய் வேலையை பார்க்கலாம் என இருவரும் தங்கள் இடத்திற்கு சென்று தங்கள் வேலைகளை பார்த்தனர். அதே சமயம் மருத்துவமனையில் சூர்யா தன்னுடைய நோயாளிகளை பார்த்து கொண்டிருந்தான். அங்கு வந்தவர்களிடம் அவர்களுக்கான பிரச்சனைகளை கேட்டு அதற்கு தகுந்த சிகிச்சையை அளித்து கொண்டிருந்தான். அப்போது அவனது அம்மா அவனுக்கு ஃபோன் செய்தார். அதனை அட்டன் செய்தவன், அம்மா பேஷண்ட் இருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன் என்றவன் அவரது பதிலையும் எதிர்பார்க்காமல் கட் செய்திருந்தான். பின் மீண்டும் அவன் நோயாளிகளை பார்க்க ஆரம்பித்தான். அவனது தாய் வாசுகி ஒரு திறமையான புத்திசாலியான தொழிலதிபர். அதே போன்று அன்புடன் கலந்த கண்டிப்பு மிக்கவர். தனது திறமையால் அவருடைய கணவன் தேவராஜ் இறந்த பிறகு யாருடைய உதவியும் இன்றி தனி ஆளாக அவருடைய கம்பெனியையும் தன் ஒரே மகன் சூர்யாவையும் வளர்த்தார். இப்போது அவருக்கு இருக்கும் ஒரே கவலை சூர்யாவுக்கு திருமணம் செய்வதுதான். சூர்யாவுக்கு வயது 30 போகிறது. ஆனால் அவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் வேண்டாம் என பிடிவாதமாக உள்ளான். இப்பொழுதும் அவர் ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் செய்துள்ளார். இதற்காகத்தான் அவர் அம்மா ஃபோன் செய்திருப்பார் என அறிந்திருந்தவன் போல சற்று நேரம் கழித்து பேசுவதாக சொல்லிவிட்டு அவர் பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை கட் செய்திருந்தான். இந்த பக்கம் அவன் தாய் கம்பெனியில் வேலையை பார்த்து கொண்டு, இந்த பையன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ, அவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், நாமும் சொல்கிற பொண்ணையும் பார்க்க மாட்டேங்கிறான், இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது என புலம்பியவர் தன் பிஏவை அழைத்து சூட காப்பி கொண்டு வா என சொன்னவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். நிலா தனது கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவளுடைய பாட்டி மீனாட்சி அவளுக்கு ஃபோன் செய்தாள். நிலாவும் அட்டன் செய்து, சொல்லுங்க பாட்டி என்றாள். அதற்கு பாட்டி, நிலா சாப்பிட்டியாமா என கேட்க, சாப்பிட்ட பாட்டி, நீங்கள் சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா என கேட்க, ஆமாம்மா, சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டேன். சரிம்மா, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, ஈவினிங் வரும்போது கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாடா, அதுக்கான லிஸ்ட்டு உன்னோட பையில் வச்சுருக்கேன், அதை பார்த்து பொருள் வாங்கிட்டு வாடா என்றாள். சரி பாட்டி, நான் மறக்காமல் வாங்கிட்டு வரேன் என்றவர். அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் பாட்டி, மேனேஜர் வராது என்றவர் தன் ஃபோனை கட் செய்திருந்தாள். அவளுக்கு பின்னே வைஷு 2 காப்பி கப்புடன் வந்தவள் நிலாவுக்கு ஒன்றை தந்துவிட்டு மற்றொன்றை வைஷு குடித்தாள். யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் என வைஷு கேட்க, யார்கிட்டையும் இல்லாடி பாட்டி தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஈவினிங் மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், நீ வரையா அப்படின்னு நிலா வைஷு கிட்ட கேட்க, அப்படியாடி, நானும் தான் சில பொருள் வாங்கினேன், சரி 2 பேரும் ஒன்றா போகலாம் என்றவள், சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் என்ற வைஷு தன்னிடத்திற்கு சென்றாள். நிலாவும் சூர்யாவும் எப்பொழுது சந்திப்பார்கள் என அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.